இந்து தமிழ் திசை ஆன்லைன் ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 10 அக்டோபர் 2024 வியாழக்கிழமை முதல் 16 அக்டோபர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா கலியுப்தம் 5125, சாலிவாகன சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1200, புரட்டாசி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம். புரட்டாசி 25 வெள்ளிக்கிழமை 11 அக்டோபர் அன்னைக்கு எடுத்துட்டோம்னா அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, ஸ்வாயாம்புவ மன்வாதி, ஏனாதி நாயனார் குரு பூஜை. 26ஆம் தேதி புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கு கடைசி சனிக்கிழமை, விஜயதசமி, திருவோண விரதம். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 13 அக்டோபர் சுக்லபக்ஷ ஏகாதசி. 28 திங்கட்கிழமை 14 அக்டோபர் அன்றைக்கு சுக்லபக்ஷ வைஷ்ணவ ஏகாதசி, நரசிங்க முனையரையர் குரு பூஜை. 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 15 அக்டோபர் அன்றைய தினம் மகா பிரதோஷம், அன்றைக்கு கரிநாள். 16-10 புரட்டாசி 30 புதன்கிழமை அன்றைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை, அன்றைக்கு நடராஜர் அபிஷேகம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இதில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் சூரியன் கேது, துலா ராசியில் புதன் சுக்கிரன், தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ரநிலையில், மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 11 அக்டோபர் வெள்ளிக்கிழமை காலை 8:05 மகர ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 13 அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 12:23 கும்பராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். திங்கட்கிழமை 14:10 பகல் 2:49 விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. 15 அக்டோபர் செவ்வாய்க்கிழமை மாலை 3:18 மீனராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ஜாதகத்திற்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது, அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் ரொம்ப ஒரு பலம், 6ஆம் இடம் பலம், அது மாதிரி 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். மேஷ ராசிக்கு உள்ளபடியே ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி போகிறது, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு பாதை உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு விலகும். பொதுவாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா சுபவிரய செலவுகள் நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல சூழல் நமக்கு கணிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்வி காரகனான புதனுடைய பார்வை உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் இனிதான முறையில் அமையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9.
குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்கும் போது சந்திராஷ்டமத்தோட தொடங்கிறது. அது கொஞ்சம் பரபரப்பா படபடப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலுமே அதுல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாக்கு கொடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுங்க. ஆனா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்துல ஒரு நல்ல சுமூகமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு நிகழும். பொதுவா தொழில் உத்தியோகம் அது சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்துல கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அது ஒரு ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வர்றது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, அது இப்போ நிகழ போகிறது. ஸோ எல்லா விதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம நம்பலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணக்கர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் விலகும். ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் இந்த காலகட்டம் தொடங்கும் போது நமக்கு சம்பந்தப்படுறார். சந்திர மங்கள யோகம் நமக்கு உண்டாகிறது. பூமி சம்பந்தமான வீடு மண் மனை சம்பந்தமான வாகனம் சம்பந்தமான பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். வாகன பிராப்தி நமக்கு உண்டாகும். திரிகோணம் ரொம்ப பலமா இருக்கு. அதாவது செவ்வாய் ராசியில இருக்கார், 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைவு, 9ஆம் இடத்துல சனி ஆட்சி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும். தொழில் உத்தியோகத்திலலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் சமசப்தமத்தில் தொடர்பு கொள்ள போறார். ஒரு பெரிய மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க, அது ஒரு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். அது மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுடைய கம்பெனியுடைய ஷேர் வேல்யூஸ் இந்த நேரத்தில் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் விலகப் பெறுவீர்கள். பார்த்தோம்னா சுக்கிரனுடைய பயிற்சி 4ஆம் இடத்துக்கு மாறுற, தொழில் ஸ்தானம் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். ஏற்கனவே நமக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி குரு பகவானுடைய இருப்பு தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அது கூட விலகப் பெறுவீர்கள். ஒரு புதிய முயற்சி இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். பலவிதமான நன்மைகள் நடக்க போகிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும். பலவிதமான நன்மைகள் நடைபெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நிலவும் அப்படின்னு நாம நம்பலாம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல தைரியமா தன்னம்பிக்கையா முடிவெடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கேந்திரங்கள் 4 கேந்திரங்கள்லையுமே நமக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ராசியில சூரியன், கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். சில பேருக்கு இந்த கண்கள் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பயன்படுத்திக்கும். இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். தொழில் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு எல்லாமே நமக்கு அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி காளியம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், திட்டமிடுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு காணப்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அனைத்தும் காணப்படும். ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் வகும். குடும்பத்தில் நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான தருணங்கள் அனைத்தும் காணப்படும். தொழில் சம்பந்தமா, உத்தியோகம் சம்பந்தமா இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். மாணவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு சுக்கிர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. 2 குருமார்கள் சுக்கிரன் குரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க போகிறாங்க நேரடி 7ஆம் பார்வையாக. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போகுது அப்படின்னு நாம் நம்பலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கொஞ்சம் அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்துறது நமக்கு நல்லது. அது மாதிரி புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதே வேளையில் தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி ரீதியிலான இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ஒரு நல்ல நோக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பாருங்க, தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப பலமா இருக்கு. சூரியன் கேதுவினுடைய கூட்டணி, தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய சாரம் வாங்கி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். அற்புதமான நேரம் போயிருக்கு. அதாவது ஒரு பணம் ரீதியிலான ஒரு சிக்கல்கள் வர மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் அது நம்மளை விட்டு போயிடும். சிக்கல்கள் நம்மளை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பலவிதமான நன்மைகள், சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் நடக்க போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் துணங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கும். கொடுத்த வாக்கினை நம்மளால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். பல விதத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழிலுக்குன்னு சொல்லி
தொழில் சார்ந்து ஒரு புதிய இடம் வாங்குவது, தொழில் விரிவாக்கம், நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசி நிறைய கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அது மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழப்போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஜென்ம சனி இருக்கிறதுனால சில தடங்கல்கள் வந்தாலும், ஜென்ம சனினால் நமக்கு சில தடங்கல்கள் வந்தாலும் காரியங்களில் வெற்றி உறுதி. காரணம் என்னன்னா 1, 5, 9 இந்த அதிபதிகள் ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க. 1க்குடையவர் சனி ராசியில், 5க்குடைய புதனும் 9க்குடைய சுக்கிரனும் 9ல். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நமக்கு காணப்படும். சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய சுக்கிரனால மனசுக்குள்ளே இருந்து வந்த பண ரீதியிலான பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தைரியமாக தன்னம்பிக்கையோட கல்வி சார்ந்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. யாருன்னே தெரியாது, அவங்க நமக்கு இந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ரீதியில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான முயற்சி, கவனம், சிரத்தை என்பது அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.